ஜென்ஸ் உங்களை மாதிரி பசங்களை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிடுவோம். சுட்டாலும் பரவாயில்ல சார், சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன், போடுவேன், அரெஸ்ட் பண்ண ரிமாண்ட் பண்ணுவேன். இந்த கேஸை கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு தெரியும், நான் கண்டுபிடிச்ச நடவடிக்கை எடுத்துக்கிடுவோம். எங்களுடைய விசாரணைக்கு தடையா இருந்து எங்களை போலீஸ் வேலை செய்யாம தடுத்து பொது அமைதிக்கு பங்களிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இளைஞர் கொடுக்கிற போக்குவரத்தை மறிச்ச அப்படின்னு நாளே எழுதி கோர்ட்ல எல்லாரும் ஆஜர்படுத்துவேன். ஒரு வண்டி இருக்காது, ஒருத்தர் இருக்க மாட்டேன். சரிதானா? ஜெயிலுக்கு போற ரெடியா இருந்தா இப்ப மறிக்கலாம். ஜெயிலுக்கு நான் போக ரெடியா இருக்கேன், ஒத்துழைக்க மாட்டேன். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முருகானந்தம். வணக்கம் முருகானந்தம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் அருகே உள்ள வேடநத்தம் கிராமத்தில் நேற்று மாலை 17 வயது சிறுமி காட்டுப்பகுதியில் பாலியல் வன்புணர்ச்சி செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியது. இந்நிலையில் சிறுமி கொலை செய்யப்பட்ட 24 மணி நேரம் ஆகியும் தற்போது வரை குற்றவாளிகளை கைது செய்யாததை கண்டித்து சிறுமியின் உறவினர்கள் மற்றும் வேடநத்தம் கிராம பொதுமக்கள் குளத்தூர் டு குறுக்கு சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என்று பொதுமக்களை கைது செய்ய முயன்ற போது மறியலில் ஈடுபட முயன்ற இளைஞர்களை பாதுகாப்பு பணிக்கு வந்திருந்த ஆய்வாளர் ஹரிகரன், ஒழுங்கா போறீங்களா, உங்கள் அனைவரையும் கைது செய்து உள்ளே வைத்து விடுவேன் என்று மிரட்டியதால்